இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது how to use rigid body in Blender. இந்த rigid bodyன்ற இந்த ஒரு டைனமிக் வச்சு நம்ம நிறையவே எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம எப்படி பிரேக்கிங் அனிமேஷன்ஸை கிரியேட் பண்றது இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பேச போறோம். அண்ட் நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த பாலை தான் நொறுக்க போறோம். ஸோ முதல் விஷயம், நீங்க ஒரு ஆட் ஆன எனேபிள் பண்ணணும். இது நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை, நம்மளுடைய பிளெண்டர்லேயே இன்பில்ட்டா இருக்கிறதா. அதுக்காக நீங்க எடிட் போயிட்டு ப்ரெஃபரன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் FRN நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இல்லை, இந்த 4 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் தேர்ட் ஆப்ஷன், அதாவது ஆப்ஜெக்ட் செல் ஃப்ராக்சர்னு இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் போதும். அதுக்கடுத்ததான் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த பாலை நம்ம இப்போ உடைக்க போகிறோம். அதாவது டைனமிக்காக இல்லை, ஜஸ்ட் இந்த பாலை நம்மளாவே பிரேக் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் ரிஜிட் பாடியை வச்சு பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல உங்களுக்கு பிரேக் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவே ஹெவியான டாப்பாலஜி இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லைனா ரொம்பவே ஹை பாலியான இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பால், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுடைய சிஸ்டம் தாங்காமல் வெடிச்சிடலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஆப்ஜெக்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஒரு சர்க்கிள் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இங்கே ஒரு நார்மலான ஒரு கியூபை வந்துட்டு சின்ன ஒரு பேஸாக நான் வச்சுருக்கேன், ஒரு ஃப்ளோராக வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாலை செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு இங்கே குயிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஓகேங்களா, இதில் நீங்கள் லாஸ்ட், அதாவது இப்போ நம்ம எனேபிள் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த செல் ஃப்ராக்சர் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் லிமிட், அதாவது எந்த அளவுக்கு இதை உடைக்கணும், எத்தனை பீசஸாக உடைக்கணும், அண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு ரேண்டமைஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி அண்ட் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை, அப்படியே நீங்கள் வச்சு ஓகே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 300 இல்லை வேணாம், ஒரு 250 கொடுக்கலாம். ஓகேங்களா, 250 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸாக வரும். அண்ட் ஃபைனலாக அந்த பாக்ஸ் வந்து மறைஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கலெக்ஷன் டேபில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான தனித்தனி மெஷஸ் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மாடலை அது வந்து சுக்குநூறாக இப்போவே உடச்சிருச்சு. அண்ட் இந்த உடஞ்ச பீசஸை தான் நம்ம பிரேக் ஆகிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சிம்பிள். இதுக்கு தான் நம்ம ரிஜிட் பாடியும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம முதல் விஷயம், இது நீங்கள் பிரேக் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஆனாலுமே உள்ள நம்மளுடைய ரியலான ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஹைட் பண்ணி இல்லை அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து அழகாக பீசஸாக உடஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம இப்போ பிரேக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக், இதையுமே நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதனால் நான் அதையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஃபிசிக்ஸ்குள்ளே வந்துட்டு, அதாவது ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டு ரிஜிட் பாடின்னு இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா மாற்றலாம். பட் இந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப மெயினானது. பிகாஸ் இந்த பாலோட வெயிட்டை வந்து குறிக்கிறதுக்கு, அதாவது இது வந்து ஒரு அயன் பாலாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பிளாஸ்டிக்னா அது எந்த அளவுக்கு வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அந்த ரியலான ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பிளெண்டரில். ஓகேங்களா, அதுதான் இது குறிக்குது. இது மேபி நம்ம வந்து ஒரு 2 kg கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 2 kgக்கு இருக்கிற ஒரு பால். ஓகேவா, நம்ம இப்போ ஒரு பார்ட்டிகளுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பட் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் A ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே செலக்ட் ஆயிரும், இன்க்ளூடிங் நம்ம ஃப்ளோருமே. ஓகேங்களா, எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சுங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபிசிக்ஸ், அதாவது ரிஜிட் பாடின்னு இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா காப்பி ஃப்ரம் ஆக்டிவ், அதாவது இது நம்ம ஒன்று ஆக்டிவ் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஆக்டிவில் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவ் ஆப்ஜெக்டில் இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை இது வந்து காப்பி பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு. சேம் அதே 2 kg ஆக்டிவ். ஸோ இதே ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ நம்ம ரிஜிட் பாடியை வந்து அப்ளை பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல, அதாவது இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டு இந்த ஆக்டிவ் இருக்கக்கூடாது. ஆக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பால் வந்து, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆக்டிவ்னு இருக்கிறத பேசிவாக மாற்றிக்கணும். எதுக்குன்னா இந்த ஃப்ளோருக்கு மட்டும், அதாவது ஒரு மூமெண்ட் வேண்டாம், அதுக்கு அது அதே இடத்துல தான் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டில் தான் நம்மளுடைய ரிஜிட் பாடி அப்ளை பண்ண ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பாலோ இல்லைனா ஏதாவது ஒரு நம்மளுடைய மாடலோ வந்துட்டு இடிச்சு, அதாவது கொலைட் ஆகி அது எல்லாமே லைக் பிரேக் ஆகணும். அந்த மாதிரிப்பட்ட ஆப்ஜெக்டை நம்ம பேசிவில் வச்சுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பிரேக்கிங் சீனை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், ரொம்பவே அழகாகவே பீஸாக நமக்கு வெடிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே உடஞ்சிட்டு சில பீசஸ் வந்து கீழே விழுது பார்த்தீங்களா. பிகாஸ் இது ஏன் அப்படின்னா, இது ரியலான ஃபிசிக்ஸில் ஒரு 2 kgக்கு
வெயிட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழும்போது என்ன மாதிரி ஃபோர்ஸில் விழுமோ அதே மாதிரி விழுந்து அது வந்து கீழே செதுறது. ஓகேங்களா, இந்த அளவுக்கு தான் ஃப்ளோர் இருக்கிறனால அந்த ஏரியாவில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் அதே இடத்துல இருக்குது, மற்றது வந்து கீழே விழுந்துருது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இதே இடத்துல நம்ம வந்து இப்போ ஏதாவது வந்து இடிச்சு இது வந்து உடையிற மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும், அதை நம்ம பார்க்கணுனாலுமே நம்ம தாராளமாக பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இங்கே ஏதாவது தடங்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும் அதையும் நம்ம ரியலாகவே பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளேன் க்ரியேட் பண்ணிட்டேன். அதை லைட்டாக கொஞ்சம் நான் வந்து பெருசு பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு வந்துக்கிறேன். அண்ட் சின்னதாக சின்னதாக இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மேபி இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது எதனால இந்த மாதிரி பாஸ் த்ரூ ஆகி போச்சு அப்படின்னா, நம்ம இன்னுமே இதுக்கு வந்து ரிஜிட் பாடியோ இல்லைனா எந்த ஒரு ஃபிசிக்ஸுமே நம்ம இன்னும் அப்ளை பண்ணல. கரெக்டுங்களா, ஃப்ளோருக்கு நம்ம வந்து பேசிவ்னு சொல்லி கொடுத்தோம், பட் இதுக்கு நம்ம இன்னுமே எதுவுமே அப்ளை பண்ணல. அதனால தான் இப்படி பாஸ் த்ரூ ஆகி போகுது. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜிட் பாடி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்டிவ் செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஆக்டிவ்னா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஆக்டிவில் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே அதுக்குள்ளே தான் போய் விழுது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கணுமோ, அதே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பேசிவ்ன்ற ஒரு டைப்பை கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாகவே அனிமேஷன் நமக்கு இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம மேபி இன்னொரு அனிமேஷன் இங்கே நம்ம ரெடி பண்ணலாம். இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். அதை இந்த ரிஜிட் பாடியை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளேன் வந்து இதை வந்து ஹிட் பண்ணுற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 30 ஃப்ரேம். ஓகே, வந்துட்டு இது வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுட்டு திருப்பி நான் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்து நான் அந்த ஃபிசிக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரிஜிட் பாடி அப்ளை பண்ணி பேசிவாக மாற்றிக்கிறேன். அண்ட் இந்த அனிமேட்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ரியலான அண்ட் ஒரு ஃபிசிக்ஸோட உங்களுக்கு ஒரு அனிமேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ரிஜிட் பாடியை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ரியலான அண்ட் அப்ட்ராக்டான அனிமேஷன்ஸை நீங்கள் இந்த ரிஜிட் பாடி மூலமாக க்ரியேட் பண்ணலாம். அண்ட் பார்க்க ரொம்பவே டைனமிக்காக இருக்கும். இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களாவே அந்த ஒரு ஆப்ஷனை இங்கே செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது அழகான அனிமேஷன்ஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ரிஜிட் பாடியோட ஒரு பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்களுமே இந்த மாதிரி சூப்பரான அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் நாளைக்கு நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸ்ல என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.